நேற்று கரூரில் நடந்தது அரசியலில் மட்டும் கருப்பு தினம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே ஒரு கருப்பு தினம் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 111 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, 39 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் 10 குழந்தைங்க, 17 பெண்கள், 12 ஆண்கள்னு சொல்லிட்டு 39 பேர் அநியாயமாக இறந்துருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, குழந்தைகளை ஏன்டா கூட்டு போறீங்க? இது வந்துட்டு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நான் அரசியல் பேசுகிறேன், இல்லை வந்துட்டு நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற எல்லாமே தாண்டி இழப்பு யாருக்கு? உங்களுக்கு. அவங்க யாரும் வந்து உங்க வீட்டில் வந்துட்டு பணம் காசு கொடுக்கலாங்க, போன உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க, 39 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் அது அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் காசை விட்டுருங்க, இழப்பு யாருக்கு? போன உயிர் திரும்பி வருமா? நீங்க நினைச்சு பாருங்க, விஜய் அவர்களோட ஃபேமிலியும் சரி, ஸ்டாலின் அவர்களோட ஃபேமிலியும் சரி, அங்க மினிஸ்டர்ஸ் ஃபேமிலி, போலீஸ் ஃபேமிலி எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. ஆனா கடைசியில் யாருக்கு நட்டம்? அது எந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இழப்பு அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருச்சு. என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது, யார் கொடுத்தாலும் ஈடாகாது. யதார்த்தமான உண்மை அதுதான். ஏன் அந்த பாதுகாப்பு, அந்த ஒரு அக்கறை உங்க குடும்பத்து மேல வர மாட்டேது? எனக்கு புரியல. உங்க குடும்பத்தை ஆளுகளை விட அவங்களாம் ரொம்ப பெரியவங்களா போயிட்டாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. விஜய் ஆகட்டும், யார் வேணாலும் ஆகட்டும், என் குடும்பம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அந்த மென்டாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர குழந்தைகளை வேணா கூட்டு போவானா? இதுல வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், டிவிகே சப்போர்ட் பண்றேன், டிஎம்கே சப்போர்ட் பண்றேன், அன்பில் மகேஷ் மேல தப்பு இருக்கு, இல்ல வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தப்பு இருக்கு, இதெல்லாம் விட்டுருங்க. இழப்பு நம்மளுக்கு தான். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம இழந்திருக்கோம். அவங்க வந்துட்டு அரசியல் பண்றாங்க, அப்சல்யூட்லி அரசியல் பண்ணுவாங்க, இதை வச்சு அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா கெட்ட பேர் அப்படிங்கிறது யாருக்கு வருதுன்னா, டிவிக்கு அவர்கள் விஜய் மேலதான் வருது. இழப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு தான் வருது. உங்களுக்குள்ள இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன? கேட்ட இடத்தை ஏன் கொடுக்கல? செந்தில் பாலாஜி அந்த ஸ்பாட்டுக்கு நியூஸ் வராதுக்கு முன்னாடியே எப்படி வந்தாரு? ஏன் வந்துட்டு தடியடி நடத்துறாங்க? அப்படிங்கிற இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கனாலும் பதில் கிடைக்காது. யதார்த்தமான உண்மை அதுதான். அடுத்த 26 கிடையாது, 31 வரைக்கும் இதை வச்சுதான் பேசுவாங்க. 40 பேர் உயிரிழப்பு டிவிகேவோட அந்த இதுல தான் நடந்தது, அந்த பரப்புரையில தான் நடந்தது அப்படிங்கிற இந்த விஷயத்தை 31 வரைக்கும் பேசுவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் இது டிஎம்கேவோட சதியா இருக்கும், ஆளுங்கட்சி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு பயத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கடைசியில் ஒன்று கேட்பாங்க, ப்ரூஃப் அப்படிம்பாங்க. நம்ம என்ன கொடுக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் சரி முடிஞ்சது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க கூட துள்ளி குதிச்சுட்டு இருந்த குழந்தை இருக்காது, அப்பா இருக்காது, அம்மா இருக்காது. யாருக்கு நட்டம்? எனக்கு அது அவ்வளோ ஆதங்கமா இருக்கு. அவங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், விட்டுருங்க. நான் பேசுற எனக்கு அவ்வளோ ஆதங்கமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஜென்யூனா சொல்லுங்க.